என்னோட நண்பர் ஒருவர் என்கிட்ட ஒரு விஷயத்த பதிவு பண்ணாங்க. அதுவும் அவரோட காதல் தோல்விய. நான் என் நண்பர்கிட்ட கேட்டேன், "யாரையும் நீ வாழ்க்கையில லவ் பண்ணது இல்லையா?" அப்படின்ட்டு. அப்ப கேட்கும்போது அவர் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணாரு. அது என்னோட மனச கஷ்டப்படுத்துச்சு. ஒரு பையன் ஒரு பொண்ண 3 மாசமா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த பொண்ணும் அந்த பையன லவ் பண்ணிட்டு இருந்திருக்கு. திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட போய் சொல்றா, "உன்ன நான் பிரேக்கப் பண்ணிக்கிறேன்" அப்படின்ட்டு. அந்த பையனுக்கு ஒண்ணும் புரியல. "ஏன் நீ இப்படி பேசுற? நீ இதுக்கு முன்னாடி இப்படி சொன்னது இல்லையே?" அப்படின்னு கேட்கும்போது, அந்த பொண்ணு பதில் சொல்றா, "எனக்கு லவ் பண்ணுறவனா இருந்தா என் பக்கத்துல இருக்கணும். நான் எப்பல்லாம் வெளிய கூப்பிட்றேனோ அப்பல்லாம் வெளிய வரணும். நான் எப்பல்லாம் காஃபி ஷாப் போலான்னு நெனைக்கிறேனோ அப்பல்லாம் என் கூட இருக்கணும். ஆனா நீ அப்படி இல்ல. நீயும் லாங்ல இருக்கிற. அதனால தான் நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன்" அப்படின்னு சொல்லிச்சா. இவனும் அப்படியே அந்த விஷயத்த அவகிட்ட கேட்கறத விட்டுட்டு, அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்குறான். "ஏன் அந்த பொண்ணு என்கிட்ட பேச மாட்டேங்கிறா?" அப்படின்ட்டு. அப்பந்தான் அந்த பொண்ணு சொல்றா, "இல்ல, இப்ப 2 வாரமா அந்த பொண்ணு இன்னொரு பையன் கூட கமிட்டட்ல இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு அந்த பையன ரொம்ப டார்ச்சர் பண்றா." அப்படிங்கிற மாதிரி. அப்பந்தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், லவ்வுங்கிறது எப்பவுமே நம்ம கூட இருந்து குடுக்குறதுக்கு பேர் மட்டும் தான் லவ்வா? எனக்கு அது தெரில. உங்களுக்குன்னு ஏதாச்சும் கருத்துக்கள் இருக்கும். அத இந்த அரட்டை பெட்டியில பதிவிடுங்க. உங்களுக்கும் இது மாதிரி ஒரு வேளை நடந்திருக்கலாம். இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது மாதிரி நடந்திருக்கலாம். அப்படி நடந்திருந்துச்சுன்னா, அவங்களோட பேர ஜஸ்ட் மென்ஷன் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா, என்னோட ஃப்ரெண்டுக்கு நடந்திருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க.